வெல்கம் டு எம்எல்எஸ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூவ்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஷோ தட் த ப்ரெமிசஸ் ஒன் ஸ்டூடெண்ட் இன் திஸ் கிளாஸ் நோஸ் ஹவு டு ரைட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஜாவா அண்ட் எவ்ரி ஒன் who knows how to write programs in Java can get a high-paying job. Imply the conclusion someone in this class can get a high-paying job. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கிறதுலாம் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சிம்பாலிக் ஃபார்மில் நம்ம எழுதுவோம். இங்கே பாருங்கள், ஸ்டெப் நம்பர் 1, ஒன் ஸ்டூடெண்ட் இன் திஸ் கிளாஸ் நோஸ் ஹவு டு ரைட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஜாவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸில் இருக்கிறவனுக்கு ஜாவா தெரியும். அப்படி என்ன பண்ணோம்? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஏ ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ். ஏன்னா ஒன் ஸ்டூடெண்ட் இன் திஸ் கிளாஸ் இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நோஸ் ஹவு டு ரைட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஜாவா. அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லணும்? எக்ஸ் நோஸ் ஜாவா ப்ரோக்ராமிங்னு கொடுக்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் ஹூ நோஸ் ஹவு டு ரைட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஜாவா கேன் கெட் அ ஹை பேயிங் ஜாப். அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? ஜாவா ப்ரோக்ராமிங் முடிஞ்சிருச்சு. அப்போ ஹை பேயிங் ஜாப் மட்டும் முடிக்கணும். ஆர் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கேன் கெட் ஹை பேயிங் ஜாப். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னென்ன சென்டென்ஸ் எடுக்க முடியும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இஸ் ஏ ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து கியூ ஆஃப் எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஹூ நோஸ் ஜாவா ப்ரோக்ராமிங், அதாவது எக்ஸ் ஹூ நோஸ் ஜாவா ப்ரோக்ராமிங். அடுத்து ஜாவா ப்ரோக்ராமிங் கிடச்சிதுன்னா தே கேன் கெட் ஹை பேயிங் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கேன் கெட் ஹை பேயிங் ஜாப். புரியுதாமா? இப்போது கிவன் ப்ரெமிசஸை ஸ்டேட்மெண்ட்டை படித்து எழுதிடலாம். இங்கே பாருங்கள், கிவன் ப்ரெமிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். ஒன் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபார் சம் எக்ஸ் தான் போடணும். ஆல் ஸ்டூடெண்ட்னா தான் ஃபார் அந்த யூனிவர்சல் போடணும். அடுத்து ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ்னால் அது வந்து பி ஆஃப் எக்ஸ். ஹூ நோஸ் ஹவு டு ரைட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஜாவா, அது எத்தனாவது ஸ்டேட்மெண்ட்? கியூ ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த கிளாஸில் இருக்கவங்களுக்கு தான் கியூ ஆஃப் எக்ஸ் ஜாவா தெரியும். அப்போது கேப் கொடுக்கணும். இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹூ நோஸ் ஜாவா ப்ரோக்ராமிங். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமிஸ். செகண்டு, எவ்ரி ஒன் ஹூ நோஸ் ஹவு டு ரைட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஜாவா. எவ்ரி ஒன்னும் போது அதோட குவான்டிஃபையர் என்ன? ஃபார் ஆல் எக்ஸ். நோஸ் ஹவு டு ரைட் ஜாவா ப்ரோக்ராமிங்ன்றது கியூ ஆஃப் எக்ஸ். கெட் எ ஹை பேயிங் ஜாப். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? தே வில் கெட் எ ஹை பேயிங் ஜாப். ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் கேன் கெட் எ ஹை பேயிங் ஜாப். இதுதான் ஆர் ஆஃப் எக்ஸ். அடுத்து இதோட கன்க்ளூஷன் என்ன? ஒன் இன் திஸ் கிளாஸ் கேன் கெட் எ ஹை பேயிங் ஜாப். இன் திஸ் கிளாஸ்னா பி ஆஃப் எக்ஸ். அந்த கிளாஸில் இருக்கிறவங்க தானே ஹை பேயிங் ஜாப் ஆக முடியும். கேப் ஆர் ஆஃப் எக்ஸ். புரியுதாம்மா? ஸோ கிவன் ப்ரெமிசஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை ப்ரூவ் பண்ணணும். டேபுலேஷன் பார்ப்போமா? ஸ்டெப், ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரெமைஸ், ரூல், ரீசன். ஸ்டெப் நம்பர் 1, கொஸ்டினில் இருக்க ஃபஸ்ட்டு ப்ரிமைஸ் எடுத்து எழுதிட்டோம். ஃபார் சம் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கேப் கியூ ஆஃப் எக்ஸ். இதோட ரூல் என்ன? கொஸ்டின்லேருந்து எடுத்த ப்ரெமைஸ்ன்றதுனால ரூல் பி. ரீசன் கிவன் ப்ரெமைஸ். உங்களுக்கு தெரியும், இது சிமிலர் டு ப்ரொபோசிஷனல் லாஜிக் தான். ஆனால் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த குவான்டிஃபையர் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்பெசிஃபிகேஷன். அதுவும் ஃபார் ஆல்ன்ற குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணோன்னா யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன். பட் இங்கே என்ன இருக்குது? ஃபார் சம் எக்ஸ். அப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன். எந்த ஸ்டெப்புக்கு? ஃபார் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 1க்கு எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டால் ஆன்சர் என்ன வரும்? இந்த குவான்டிஃபையர் போயிடும், உள்ளே இருக்கிறது வரும் வித் சம் அதர் வேரியபிள் நேம். அப்போ பி ஆஃப் எக்ஸ்ன்றது பி ஆஃப் ஒய்ன்னு வந்துடும். கேப் கியூ ஆஃப் ஒய். புரியுதாம்மா? இதை ஃபார்முலா போட்டு பண்ணதுனால ரூல் டி. என்ன ஃபார்முலா? ஸ்டெப் 1உடைய எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இஎஸ் ரூல் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பி ஆஃப் ஒய் கேப் கியூ ஆஃப் ஒய். மீனிங் என்னம்மா? பி ஆஃப் ஒய்யும் ட்ரூ, கியூ ஆஃப் ஒய்யும் ட்ரூ. புரியுதாம்மா? ஸோ இது என்ன ஃபார்முலா போடலாம்? சிம்பிளிஃபிகேஷன் ரூல் போடலாம். சிம்பிளிஃபிகேஷன் ரூல் போட்டோன்னா மீனிங் என்ன? பி ஆஃப் ஒய் கேப் கியூ ஆஃப் ஒய்னா பி ஆஃப் ஒய் இஸ் ஆல்சோ ட்ரூ அண்ட் கியூ ஆஃப் ஒய் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ செகண்ட் ஸ்டெப்போட சிம்பிளிஃபிகேஷன் ரூல் பார்த்தீங்கன்னா பி கேப் கியூ லாஜிக்கல் ஈக்குவலன்ட் டு பி. அப்போ பி கேப் கியூ லாஜிக்கல் ஈக்குவலன்ட் டு பி ஆஃப் ஒய். அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 சிம்பிளிஃபிகேஷன் ரூல் பண்ணும். பி கேப் கியூ இஸ் லாஜிக்கல் ஈக்குவலன்ட் டு கியூ. அப்போ இங்கே என்ன வரும்? திஸ் இஸ் லாஜிக்கல் ஈக்குவலன்ட் டு கியூ ஆஃப் ஒய்னு வந்துடுது. புரியுதாம்மா? இது இந்த ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கிறதெல்லாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்கு. சரி, ஸ்டெப்ஸை கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. ஸோ இதை ஆப்ரேட் பண்ண அடுத்த
ப்ரெமைஸை கொண்டு வரலாம். அடுத்த ப்ரெமைஸ்ன்றது என்னது? ஃபார் ஆல் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஆர் ஆஃப் எக்ஸ். இதோட ப்ரெமைஸ் முடிஞ்சிருச்சு. ரூல் வந்து பி, ஏன்னா இது கிவன் ப்ரெமைஸ். குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணனா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஃபார் ஆல் எக்ஸ்னா என்னது? யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் த ஸ்டெப் 5. ரூல் யூஎஸ் போட்டாச்சா? இது ரூல் டி, ஏன்னா ஃபார்முலா. அப்போ என்ன ஆகும்? குவான்டிஃபையர் ரிமூவ் ஆகிட்டு கொடுத்துருக்க வந்து இது எப்படி வரும்? q ஆஃப் எக்ஸ்ன்றது q ஆஃப் ஒய்ன்னு வரும். டென்ஸ் டு ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது ஆர் ஆஃப் ஒய்ன்னு வரும். நமக்கு இங்கே q ஆஃப் ஒய் டென்ஸ் டு ஆர் ஆஃப் ஒய் இருக்குது, இங்கே ஒரு q ஆஃப் ஒய் இருக்குது. அதாவது பி கேப் எஸ் மாதிரி. ஸோ என்னது? மாடஸ் பொனன்ஸ் எந்த ஸ்டெப்புக்கு? ஸ்டெப் 4 6க்கு மாடஸ் பொனன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது பி கேப் பி டென்ஸ் q. இங்கே பாருங்கள், q ஆஃப் ஒய் கேப் q ஆஃப் ஒய் டென்ஸ் டு ஆர் ஆஃப் ஒய். அப்போ அதோட ஆன்சர் என்னது? q. இங்கே ஆர் ஆஃப் ஒய்ன்னு போடணும். ரூல் வந்து டி. என்ன ரூல்? 4,6 மாடஸ் பொனன்ஸ். ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஏ கிளாரிஃபிகேஷன். அடுத்து இப்போ இதுவும் முடிஞ்சாச்சு. மீதி நமக்கு என்ன இருக்குது? பியும் ஆரும் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஸ்டெப் நம்பர் 3யும் 7ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டெப் 3யும் 7யும் இங்கே பாருங்கள், இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ. அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கேப் போட்டு எழுதலாம். பி ஆஃப் ஒய் கேப் ஆர் ஆஃப் ஒய். ரூல் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால டி. என்ன ரூலு? ஸ்டெப் நம்பர் 3க்கும் 7க்கும் கன்ஜங்ஷன் போட்டிருக்கேன், அதாவது கேப் போட்டிருக்கேன் இங்கே. புரியுதாம்மா? அடுத்து ஸ்டெப் 9. இப்போது இதில் குவான்டிஃபையர் இல்லை, நமக்கு பி ஆஃப் ஒய் ஆர் ஆஃப் ஒய் இருக்குது. கொஸ்டின்லேயும் அதை தான் கேட்டிருக்காங்க, நம்மளை இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து குவான்டிஃபையர் இல்லை. ஸோ குவான்டிஃபையரை மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். இது கூட ரிமூவ் பண்ணோன்னா ஸ்பெசிஃபிகேஷன், ஆட் பண்ணோன்னா ஜென்ரலைசேஷன். என்ன குவான்டிஃபையர் ஆட் பண்ண போகிறோம்? கொஸ்டினில் என்ன இருக்குது பாருங்கள், கன்க்ளூஷனில் ஃபார் சம் எக்ஸ். அப்போ ஃபார் சம் எக்ஸ்ன்றதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண பிறகு இந்த ஒய் என்ன ஆகிடும்? பழையபடி மறுபடியும் எக்ஸ் ஆகிடும். பி ஆஃப் எக்ஸ் கேப் ஆர் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். புரியுதாம்மா? அடுத்து இதோட கன்க்ளூஷன். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா 2 ப்ரெமைஸ், அதை எழுதியிருக்கேன். ஃபார் சம் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கேப் கியூ ஆஃப் எக்ஸ், ஃபார் ஆல் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஆர் ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஃபார் சம் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கேப் ஆர் ஆஃப் எக்ஸ். இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.